இவங்க எப்போ வந்தாங்க? மா என்ன மதனு? இதோ வரேன் மாமா. விளையாட்டு புள்ள இன்னும் அப்படியே இருக்கான். மா மதனே, மாமா பொண்ணு எப்பமா வந்தாங்க? காலையில தானே வந்தாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீ தூங்கிட்டு இருந்தடா, அதான் நான் எழுப்பல. இந்த மாதிரி பாத்துட்டாங்க, எனக்கு அசிங்கமா இருக்குது. டேய், நம்ம ராஜியா ஹாஸ்டல்ல சேர்க்க வந்தாங்கடா. நம்ம வீடு இருக்கும்போது ஹாஸ்டல் எதுக்கு? அதான் இங்கே வந்துட சொல்லிட்டேன். என்ன ஒரு வாரம் இருப்பாளா? ஒரு வாரமா? டேய், லாக்டவுன் முடியற வரைக்கும் நம்ம வீட்ல தாண்டா இருப்பாங்க. மதனே வெளியில வாப்பா. மாமா பேசிக்கிட்டு இருக்க மாமா. டேய், இந்தாடா காஃபி ஆறதுக்குள்ள சீக்கிரம் குடி, நான் போய் அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இங்கதானா? அப்ப இங்கேதான். மதன் வீட்டுல தான் நம்ம ராஜியை விட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்கெல்லாம் கொரோனா பிரச்சனை இல்லம்மா, நம்ம மீனாட்சி நல்லா பாத்துப்பா. ஓ நம்ம மதனா, அவன் இன்னும் குழந்தை பிள்ளையாவே இருக்காண்டி. சின்னதா டவுசரை போட்டுக்கிட்டு ஓடி ஆடி திரிச்சுக்கிட்டு இருக்காண்டி. ஓ அப்படியா? இங்கதானே இருக்க போற, பாத்து. நான் ஆளானதா இங்கதான் இருக்காளா? மா என்னம்மா அந்த சேர்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? ஒழுங்கா கூட எடுத்து வைக்க மாட்டீங்களா? பாரு, இந்த காட்டன்லாம் அப்படியே வச்சிருக்கீங்க, இது கூட ஒழுங்கா போட மாட்டேன்றீங்க. பார்க்க மாட்டேன்றா. பாரு, இந்த பாட்டில கூட அப்படியே போடுங்க, கொஞ்சம் அறிவே இல்லம்மா. சாரிம்மா, தெரிய மாட்டேன். பார்க்கவே மாட்டேங்கிறா. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறா. பேசாம நம்ம சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஹலோ மச்சான், ஜாவால டவுட்டாடா? ஹேய், நான் ஜாவால கரைச்சி குடிச்சவன்டா. என்னடா மச்சான், நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்ன்றத நீயே மறந்துட்ட பாத்தியா? சரி சரி விடு, இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? மச்சான், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது மச்சான். டேய் மதனே, ஏதோ அரியருக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னியாடா, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கவே இல்ல. அது எவ்வளோன்னு கேட்டு விசாரிச்சு சொல்லு, கட்டிவிடுவோம். முடிஞ்சு ஒழுங்குமுறையதா போயிடு. முடிஞ்சு போயிடு. நல்ல வேலை காரியத்து போ. இன்னும் வரல, யாரு வர நேரமாச்சே. வந்துட்டா. 105 106 INF 505 506 பண்ணுவீங்களா? அட என்னங்க அப்படி நீங்க வேற எப்படி கேட்டுப்பிட்டீங்க? எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ஜிம் ஃப்ரீக்கு. ஓ, ஜிம்முக்குலாம் போவீங்களா? ஐயோ, இந்த கொரோனாவால எல்லா ஜிம்மும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான்லாம் 5 மணிக்கு ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கீங்க, 4 மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணாம வீட்டுக்கு வரவே மாட்டேன்னா பாத்துக்கீங்களேன். ஹோ, ஆக்சுவலி எனக்கு கூட ஜிம்முக்கு போக ரொம்ப பிடிக்கும், நானும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். அப்படியா? பார்த்தாலே தெரியுதுங்க அம்மனி. மதனே, இந்த அம்மிகள் அட எருமையே, நான் மீன் குழம்பு வைக்கணும்னு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், நீ இங்க வச்சு சீனை போட்டுட்டு இருக்க. ஆமா, தோற 12 மணிக்கு முன்னாடி கண்ணையே திறக்க மாட்டியே, என்ன பண்ணிட்டு இருக்க இந்நேரத்துல நீ? நாடா முடிஞ்சு. நீ போ. என்னமோ. ஓ, நான் போறேன். என்ன பத்த தாயே. மாமா உன் பொண்ண கொடு. நில்லு. நம்ம ராஜி ஏதோ கோயிலுக்கு போனோம்னு சொன்னா, நீ கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். மா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளி. டேய் நடிக்காத, நீயே கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மம்மி. சரி அவங்க மராஜி. ரெடி ஆயிட்டியாமா? போலாம் அத்தை. கோயிலுக்கு போனேன்னு சொன்னல, மதன் கூட போயிட்டு வந்துடுறேன். போலாம், ஆனா இந்த ட்ரெஸ்லயா? இந்த ட்ரெஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையா? மத்தபடி என் கூட வரது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தானே? ஒரே நிமிஷம், இப்பயே வந்துடுறேன். ஒரே நிமிஷம். கொஞ்சம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. என்ன பண்றான் இவ்வளவு நேரம்?
எப்படிமா வெயிட்டா இருக்குண்ணா? சூப்பர் தான் அவனே. வந்தவனே எப்படி மாத்திட்டா பாத்தியா? இன்னும் நிறைய மாத்துவா. போயிட்டு வந்துருங்க. போயிட்டு சரி வந்துடுறோம். போலாமா? போலாம். வரேன் அத்தை. சரிம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆ? ம். ஐயோ டேய் மதனு, கோயிலுக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க இன்னும்? மா டேய் மா போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா சாரிம்மா சாரிங்க. போலாமா? ஐயே. அவ். மா மா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்? என்னடா? சாம்பார்ல என்னம்மா இவ்வளவு உப்பாளி போட்டு வச்சிருக்க? ம். இத்தனை வருஷமா சமைக்கிறியா? எவ்வளவு உப்பு போடணும்னு கூட தெரியாது? டேய் நான் எங்கடா சமைச்சேன்? உன்னோட மாமா பொண்ணு தான் சமைச்சது, ஏதோ ட்ரை பண்றேன்ட்டு அவட்டே கேளு. நீங்க சமைச்சீங்களா? ம். சரி இப்ப என்ன குழந்தை ஏதோ ட்ரை பண்ணிருக்குது, ஆ. நீ என்ன பண்ணிருக்கணும்? தண்ணி ஊத்தி அப்படி இப்படின்னு போட்டு ஏதாச்சும் மேனேஜ் பண்ணிருக்கணும். அதை விட்டு ட்ரை பண்ணியா? நான் தான் ட்ரை பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஆ கேக்கல. நல்லா இருக்கு. நீ ஆடு நீ ஆடு. ம். இன்னும் எதெல்லாம் பார்க்கணுமோ? ம் சொல்லு. ம். ஹாய். ஹாய். சொல்லு சொல்லு. தூங்கலையா? இல்ல. நம்ம வேணா கொஞ்ச நேரம் பேசலாமா? சரி இரு, நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். ம் சொல்லுங்க. நீங்க சென்னையில யாரையாச்சும் மராஜி ஆ இன்னும் தூங்காம என்ன பண்ற? வா போய் தூங்கலாம். ஒரு நிமிஷம். மாமா please. டேய் டைம் ஆச்சுல, போய் தூங்கு போ. ராஜி நீ வாமா, நம்ம போய் தூங்கலாம். ஓகே தூங்கலாமே. ஏய் நில்லு. நீ எங்க வர? பெட்ரூம்க்கு. நீ ஹால்ல தான் படுக்கிற. ஹால்ல படு. அதான் ஆள் இவ்வளவு பெருசா இருக்குல்ல, எல்லாரும் இங்கேயே படுக்கலாம்ல. சொல்றத செய்டா. பழி வாங்கிட்டியா மீனாட்சி? ஆமாடா. பாத்துக்கிறேன். ராஜி எவ்வளவு பெரிய சவுண்டு. எங்க அம்மா ஒரு கொரட்ட சவுண்ட்ல ராஜி பாவம் எப்படிதான் தூங்குவாளோ. ஏன் பக்கத்துல தூங்க வேண்டியவ. என்ன சத்தம் இங்கிருந்து வரல? அப்போ அடி பாவி எவ்வளோ பெரிய கொரட்டை. பரவாயில்ல, எதையும் தாங்கும், இதையும் தாங்கும். ஐயோ மா என்னடா? ராஜி எங்கம்மா? எங்க தெரியும் காணோம். மேல காய வச்ச துணி எடுக்க போயிருக்கடா. ஓ சரி நான் வரேன். மேலதான் இருக்கா? இன்னைக்கு நான் நினைச்ச 4 கேள்வி கேட்டே ஆகணும். ராஜி ம் நான் உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்கணும். 4 கேள்வியா? ம் ம் கேளுங்க. அஹ், இது உங்களை யாராச்சும் லவ் பண்றாங்களா? அத நீங்க என்ன லவ் பண்றவங்க கிட்ட தானே கேட்கணும். அது இல்ல நீங்க கமிட்டடான்னு கேட்டேன். ம்ஹும். இது வரைக்கும் இல்ல. எஸ் அப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. ம் போட்டோம். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் க்ரஷ் இருக்கா? கிரஷ் ம் இருக்கு. என்னடா சறுக்கிடுச்சு. ம் உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேங்க. ஆ என்னது? இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான்னு சொன்னேன். ம் ம் கடைசியா ஒன்று கேட்குறேன். கேளுங்க. யாராச்சும் ஒரு பையன் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு.
நானே வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? அசிங்கமாயிடும்னு சொல்வேன். வேற யாராச்சும் கேட்டிருந்தா அசிங்கமாயிரும்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஓகேவா?